ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலைப்பருப்பு பொரியல். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே கடலைப்பருப்பு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊற வச்சு சேர்த்துருந்தா ஒரு 3 விசில் போதும். நான் ஊற வைக்கலை, அதனால 1 கப் கடலைப்பருப்பை தண்ணியில் அலசிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். இதை நான் 10 விசில் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெங்காயம், அப்புறமா சீரகம் சேர்த்து நல்லா தாளிச்சிடுங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகா சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி இருந்தால் லைட்டாக அந்த தண்ணியை வற்ற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் துருவி போட்டால் பிடிக்கும் அப்படின்றவங்க சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, சுவையான கடலைப்பருப்பு பொரியல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.